என்ன விஜய் சார், முதல் நியமனமே நம்மளோட ஜோசியரை அரசியல் பொலிட்டிக்கல் அட்வைஸரா நியமிச்சிருக்கீங்க. கேட்டா உங்களுடைய கொள்கை தலைவர் பெரியாருங்கிறீங்க, அம்பேத்கருங்கிறீங்க. ஆனா ஜோசியத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை உள்ளது மட்டும் இல்லாம உங்களுடைய அரசியல் ஆலோசகராகவும் நியமிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தர அளவுக்கு நீங்க இருக்கீங்க. இந்த கொள்கை முரணே ஒரு நகைச்சுவையா இருக்கு, ரொம்ப ஸ்வீப்பா இருக்கு. சரி, அது கூட உங்க பர்சனலா உங்களுக்கு ஜோசியத்து மேல அந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கிறது வச்சிருக்கோம். அது சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. உங்களுக்கு ஒரு அதிகப்படியான ஈடுபாடு ஜோசியத்துல இருக்கு, அது தெரியும். ஆனா உங்களுடைய ஜோசியருக்கு உங்க சொந்த பணத்துல இருந்து தான் சம்பளம் தரணுமே தவிர அரச பணம், அதாவது மக்கள் வரி பணத்துல இருந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யாருமே அந்த உரிமை கொடுக்கல. அரச அரச காலத்துலதான், அந்த காலத்துல அந்த ராஜகுலத்துல ஜோசியர்கள் இருப்பாங்க, மன்னருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ மக்களாட்சிக்கு வந்தாச்சு. மக்களாட்சி உங்களை சுற்றி ஒரு நிபுணர் கூட்டத்தை, அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், எக்கனாமிஸ்ட், அந்த மாதிரி ஒரு நிபுணர் கூட்டத்தை சுற்றி வச்சுட்டு மாநிலத்துக்கு ஆட்சி தரணுமே தவிர இந்த மாதிரி உங்களுடைய மூட நம்பிக்கை, உங்களுடைய ஜோசிய நம்பிக்கைகளை மக்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்து அவர்களெல்லாம் நியமிச்சுட்டு பண்றது மிக மிக மோசமான ஒரு முன்னுதாரணமா அமைஞ்சிடும் தமிழ்நாட்டுக்கு.